எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். நாங்கள் வந்து மதுரை போயிருந்தோம். ராஜபாளையம், மதுரை போய்ட்டு ராஜபாளையம் போய்ட்டு நாங்கள் ஹோட்டல் அமிலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் இது என்னுடைய டாக்டர் மேரேஜ் நடந்த ஹோட்டல், இங்கே தான் நடந்தது மேரேஜ். இது வந்து என்ட்ரன்ஸ் கார் பார்க்கிங். இது கார் பார்க்கிங் வந்து ரொம்ப பெரிய இடம், நல்லாயிருக்கு. ஆக்சுவலி வந்து ராஜபாளையத்தில் இது ஒன் ஆஃப் த ஹோட்டல். இது நல்ல சூப்பர் ஹோட்டல் இது. ஏன்னா இங்கே ஸ்பின்னிங் மில்ஸு, டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் இருக்கிறனால நிறைய பிஸ்னஸ் பீப்புளெலாம் வருவாங்க. அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் இது. நல்லாயிருக்கும். இது என்ட்ரன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். இது வந்து கார் பார்க்கிங்கோட இப்படியே ரைட் சைட் போனீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ வெக்கேஷன் இருக்கிறனால குழந்தைங்க வந்து கிளாஸஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஏதாவது போகலான்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இங்கே வந்து கிளாஸஸும் எடுக்கிறாங்க. அது வந்து நீங்கள் அப்படி ராஜபாளையம் இல்லை மதுரை இந்த சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஐ திங்க் ஒன் டேக்கு வந்து 150 நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க. நாங்கள் அங்கே ரிசப்ஷனில் இருந்தப்போ ஒரு பேரண்ட் வந்து பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு தெரியும். நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு டீட்டெயில் கேட்டுக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கங்க. இங்கே வந்து சைட்டில் தான் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அதாவது பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸே வந்து அவங்களே ஸ்விம்மிங் தெரியும்னா அவங்களே வந்து கற்றுக் கொடுத்துட்றாங்க. அதாவது இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து கிட்ஸுக்கு தனியாக இருக்குது, பெரியவங்களுக்கு தனியாகவே இருக்குது. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 குழந்தைங்க வந்திருக்கிறாங்க, வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நான் ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா அவங்களுக்கு அது வந்து அவங்க ஷையாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் நான் ஃபுல்லாக காட்டலை அந்த சைடெல்லாம். அதுக்கப்புறம் இது என்ட்ரன்ஸ். இது நாங்கள் ரூம்ஸ்க்கு போகிறதுக்கு இப்போ லிஃப்ட்டில் போயிட்டுருக்குறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் எங்களுக்கு. இது வந்து லாபியே வந்து நான் தான் மேலேருந்து காட்டுறேன். லாபியை கீழேருந்து காட்டுறத விட மேலேருந்து காட்டினா நல்லாயிருக்கும். லாபியே நல்ல பெரிய இடமா இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸு. அதை விட நல்லா குலுகுலுன்னு இருக்கும். சுற்றி வந்து நல்ல பச்சை பசேல்னு மரங்கள் நல்லாயிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 2 ரூம் தான் எங்களோட ரூம்ஸு. இப்போ வந்து நான் அவங்கள்ட்ட கேட்டு வேறு ரூம்ஸு, ஸ்பெஷல் ரூம்ஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்தது நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து நாங்கள் வந்து ஏன்னா அன்னைக்கு மதியானம் ஈவினிங் வந்ததுனால எங்களால் அந்த பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு கிடையாது. அடுத்த நாள் மார்னிங் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து மஸ்க் மெலான் ஜூஸ் வச்சுருந்தாங்க, கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, ப்ரெட் பட்டர் ஜாம் வச்சுருந்தாங்க. எங்கள் குட்டி ஃபஸ்ட்டு இது ப்ரெட் பட்டர் ஜாம் இங்கே வந்து தான் சாப்பிட்டாங்க. அப்புறம் இட்லி வந்து சாஃப்டாக இருந்துச்சு, பயங்கர சாஃப்ட்டு, சூடாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட், அதாவது சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க, சக்கரை பொங்கல், வடை. அப்புறம் வெண்பொங்கல் வச்சுருந்தாங்க. வெண்பொங்கலுக்கு சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் ரெட் சட்னி, சாம்பார் வச்சுருந்தாங்க. இது வந்து ஆலு பரோட்டாவும் பேன் கேக்கும். ஆலு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பேன் கேக்கு, ஆலு பரோட்டாவுக்கு வந்து தயிர் கர்டு வச்சுருந்தாங்க, பாயில்டு எக்கு, அப்புறம் ஆனியன் ஊத்தாப்பம் வச்சுருந்தாங்க. அப்புறம் காஃபி, வெங்காய சட்னியும் தேங்காய் சட்னியும், டீ தனியாக, காஃபி தனியாக வச்சுருந்தாங்க. வேணும்னா நம்ம வந்து ஆம்லெட் வேணும் அப்படின்னா நம்ம ஆம்லெட் சொன்னோம்னா தோசையும் ஆம்லெட்டும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு கிடையாது. அதிலே தான் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து ராஜபாளையம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. ஆலு பரோட்டா, வடை, பேன் கேக், ப்ரெட் பட்டர் ஜாம் வச்சுருந்தாங்க. இது நான் எடுத்தது எனக்காக. சக்கரை பொங்கல், சாம்பார், பாயில்டு எக்கு, ஆனியன் ஊத்தாப்பம், வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, இது எல்லாமே ஒரே பிளேட்லேயே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் சாப்பிட்றதுக்கு. எங்கள் குட்டிமா வந்து அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே உள்ளவங்க அவங்கள்ட்ட கண்ணை மூடிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க புதுசாக ஆள் பார்த்தாங்கன்னா கண்ணை மூடிக்குவாங்க. அப்புறம் விளாட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இப்போ ரூம்ஸுக்கு காட்டுறதுக்கு கேட்டிருந்தேன். அவங்க இப்போ ரூம்ஸ்க்கு காட்டுறாங்க. ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா க்ளீனாக இருந்துச்சு.
டபுள் பெட்ரூம்க்குனா 2 வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்க. இப்போ ஃபேமிலி ரூம் மாதிரினா நான் இப்போ அந்த ரூம் காட்டுறேன். 2 காட் இது வந்து ட்வின் பெட்டு தனித்தனியாக. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காட்டு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பால்கனி, ஓப்பன் பால்கனி, இது டோர் இருக்குது, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே இது 3rd டைம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம். நாங்கள் டாய்லெட்ரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. நல்லா க்ளீனாக ஒரு அழுக்கு கூட எங்கேயுமே பார்க்க முடியாது, அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. டபுள் பெட்ரூம் வந்து 4000 ப்ளஸ் டேக்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலி ரூம்னால் 4 பெட், அதாவது டபுள் பெட்டாக 4 போட்டிருந்தாங்க. அது வந்து நியர்லி 8000 ப்ளஸ் டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபேமிலி ரூமு. இது வந்து தனியாகவே வந்து இப்போ கெஸ்ட்டு யாராவது வராங்க கூட வந்து அவங்களுக்காக தனியாக வந்து ஒரு சோஃபா செட் போட்டிருக்காங்க, செப்பரேட்டாக போட்டிருக்காங்க. இது அல்லாமல் இன்னொரு சோஃபா செட்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் மில்க்கு, டீ, பால் பவுடர் எல்லாமே, சுகர் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து சோஃபா, அதாவது யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சோஃபா போட்டிருக்காங்க தனியாகவே. இந்த ஃபேமிலி ரூமில் பாத் டப் வச்சுருக்காங்க. நீங்கள் இது ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வெக்கேஷன் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட நீங்கள் மதுரை போயிட்டு ராஜபாளையம் போயிட்டு நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கூட இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பக்கத்துலேயே குற்றாலம் இருக்குது. அங்கேருந்து ஒரு 1 hour தான். மதுரையிலேருந்து 1.5 மணி நேரம் ராஜபாளையத்துலேருந்து குற்றாலம் வந்து 1 மணி நேரம். இது அப்படியே இந்த ரோடு காட்டுறேன் நான், பால்கனி வழியாக. இது தென்காசி போகிற ரோடு தான் இது. அங்கே வந்து அப்படியே அதே தான் குற்றாலம் போகிற ரோடும் அங்கே தான். அதனால் நீங்கள் வந்து காரில் வந்தீங்கன்னா இப்படியே நீங்கள் போயிடலாம் ட்ராவல் பண்ணி. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரூம். இது நான் சொன்னல, இதுதான் ரோடு. இது வந்து தென்காசி போகிற ரோடு இது. இதுலேருந்து நீங்கள் எப்படியே நேராக போனீங்கன்னா, ஏன்னா நம்ம ஹோட்டல்லேருந்தே ரோடு வழி இருக்குது, அப்படியே போனீங்கன்னா தென்காசி, குற்றாலம் அந்த பக்கம் போகலாம். இது வந்து நம்ம காட் போட்டிருக்காங்க. இது வந்து தனியாகவே வந்து கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு தனி சோஃபா செட் போட்டிருக்காங்க. ஒரு சைட் டேபிள், டீ டேபிள் எல்லாமே போட்டிருக்காங்க. இது வந்து உள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க, சாக்ஸ் மாதிரி, ஷூ மாதிரி இருக்கும். பாத்ரூம் செப்பல். நீட்டாக இருக்குது பாருங்கள். இதை எனக்கு காட்டுறாங்க. ரூம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரூம்ஸை காட்டுறாங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ரூம்ஸ் எல்லாம். அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களோட டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ நாங்கள் வந்து கொடைக்கானல் போகிறோம். அங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஒரு ட்ரிப், இன்னொரு 1 day எக்ஸ்ட்ரா. நான் அந்த வீடியோவும் போடுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.